மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை இன்று முதல் ஏற்பட்டு இருக்கிறது. 8ஆம் இடத்திலே இருந்த புதன் நகர்ந்து 9ஆம் இடமான தனுசிற்கு சென்று அங்கே சுக்கிரனோடு இணைந்திருப்பது மேஷத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒன்று. ராசி அதிபதி தொடர்ந்து உச்ச நிலையிலே மகரத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இன்றைய தினம் உங்களது பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்கு விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரனோடு புதன் இணைந்து விட்டது. இவ்விரண்டு மாற்றங்களும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவை. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவுகளுடனான மனக்கசப்பு தீரும், முடிவுக்கு வரும். உங்களோடு பல வருடங்களாக பேசாமலே இருந்தவர்கள், உங்களை பார்த்தும் பார்க்காதது போல சென்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து ஒன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்து கைகுலுக்கி, தான் இத்தனை நாள் ஏன் அப்படி இருந்தேன் என்பதை பற்றி எதுவும் பேசாமல் நமக்குள்ள என்ன இருக்குது, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்லாம் சொல்லி அசர் வழிவாங்க. நீங்களும் வந்து அவங்கள ஓகே ஃபைன் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். வேலை பார்க்கும் இடத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்ப வட்டாரங்களிலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி புதன் இதுகாரும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தது. இப்பொழுது நகர்ந்து வந்து 7ஆம் இடமான தனுசில் சுக்கிரனோடு இணைந்து விட்டது. ராசி அதிபதி மறைவு 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 ரொம்ப நாளாக இது ஒரு விஷயமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த ராசி அதிபதி புதன் 6லிருந்து நகர்ந்து 7க்கு வந்து விட்டது. 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு அந்த புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 4ஆம் இடத்திலே குரு அற்புதமான நிலையிலே அமைந்து கொண்டு 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 8ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இன்றைய தினம் அந்த செவ்வாய் ஒன்று தான் 8ல் உட்காந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு. அது வயிற்று வலி ஏற்படும். சில பேருக்கு வந்து சின்ன இன்ஃபெக்ஷன், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போக வேண்டிய வரும். இன்னைக்கு ஒரு சின்ன நமைச்சல் மாதிரி ஏற்படும். ஒரு இரிட்டேஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சின்ன சின்ன உடலிலே வந்து பெருசாக ஒரு வியாதின்னு சொல்ல முடியலனாலும் ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் இருந்துகிட்டு இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டில். மோஸ்ட் ப்ராபப்ளி தி லோயர் அப்டமன். ஏன்னா 8th ஹவுஸில் செவ்வாய் உச்சமாகி சனி பார்த்தாக்க சில பேருக்கு அந்த டைமில் ஆப்ரேஷன் ஆகும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ஆரம்பித்து 11ஆம் இடத்திலே முடிகின்ற கிரகமாலிகா யோக கிரகங்கள், காலசர்ப்ப யோக கிரகங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு. 4 குடையவன் 7லே. ராசி அதிபதி 10ஆம் இடமாகிய கேந்திரத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. கேந்திரஸ்தானங்களிலே முக்கியமான 2 கிரகங்கள் அற்புதமாக உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உற்சாகமாக நண்பர்களை, உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள். வேடிக்கைகள், கேளிக்கைகள் நிறைந்த என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேயாக இன்றைய நாள் இருக்கும் என்று சொல்லலாம். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். மனதில் உள்ள கவலைகள், பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள். மனம் லகுவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் பயக்கும் நல்ல நாளாக விளங்குகிறது. நல்ல அமைப்பிலே கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன.
இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை புதன் சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம். 6ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு அற்புதமாக நன்மை செய்யும். ராசி அதிபதியின் மற்றொரு வீடான துலாமிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராகுவின் சாரம் பெற்ற சந்திரன் என்பதால் அது உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லலாம். சுக்கிரனின் வீடு, ராகுவின் சாரம், நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். சிறு சிறு காரணங்களுக்காக மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக வந்து இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடமான தனுசிலே சுக்கிரனோடு இணைந்து ஒன்றாக தனுசிலே அமர்ந்து அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7இல் இருக்கும் புதன் சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் என்று உறுதியாக சொல்லலாம். ராசி அதிபதியும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அந்த சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடமான கேந்திரத்திலே ஏற்பட்டு 7க்குடையவன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள், 4ஆம் இடத்திலே ஒரு சுப கிரகம், 7ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள் என கேந்திரஸ்தானங்களிலே சுப கிரகங்கள் இருந்தால் அதை மிகப்பெரிய ராஜயோகம் என்று வர்ணிப்பது வழக்கம். அத்தகைய அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது கோச்சார ரீதியாக ஏற்பட்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களது தொழிலில் நீங்கள் தலை சிறந்து விளங்குவீர்கள். ராஜயோகம்னா என்ன? ஒருத்தர் கேட்டார். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த ராஜான்னெல்லாம் இந்த பழைய சரித்திர திரைப்படங்கள், நாடகங்கள்லாம், புராண படங்கள், சரித்திர படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படி ராஜானா ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துப்பார், நிறைய நகையெல்லாம் போட்டு கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு 2 பக்கமும் 2 பெண்கள் சாமரம் வீசுவாங்க. யாரெங்கே அப்படின்னா உடனே அரசே அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை. ராஜயோகம் என்றால் உங்கள் தொழிலில் நீங்கள் முதன்மை நிலைக்கு வருவீர்கள். எந்த தொழிலில் இருந்தாலும் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிப்பீங்க. நீங்கள் தான் நம்பர் 1 அந்த தொழிலில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு உருவாக்கும். அதற்கு பெயர் தான் ராஜயோகம். இன்றைக்கி அப்படி தான் எடுத்துக்கணும் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டிக்கு. அந்த காலத்தில் ஏன் அதை ராஜயோகம்னு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் மிக உயர்ந்தவன் யாருன்னா ராஜா தான். அவர் தான் எல்லாம் அப்சல்யூட் மொனார்க்கியில் பார்த்தீங்கன்னா he has got all powers, he can do anything he wants. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அந்த காலத்தில் ராஜா பதவிங்கிறது. அந்த மாதிரி நீ பவர்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைய தினம் இருக்கக்கூடிய கிரக நிலவரப்படி நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலிலே முதல் இடத்திற்கு வருவீர்கள். இந்த ஃபீல்டில், இந்த லைனில் இவரை விட்ட ஆளே கிடையாது, இந்த மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நல்ல பெயர் உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அற்புதமான ஒரு ஆர்வம் ஏற்படும். திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டல் அடிச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்போ விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக கல்வியிலே ஆர்வம் செலுத்துவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் வீட்டிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கேந்திரஸ்தானம் பெற்றதால் நன்மை செய்து கொண்டிருக்கிறது. கடக ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் செவ்வாய் இப்பொழுது 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள். எப்பொழுதெல்லாம் செவ்வாய் வலுப்பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடகம், சிம்மம் ஆகிய 2 ராசிகளுக்கும் உச்சம் பெற்ற செவ்வாய் மிகப்பெரிய நன்மையை செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. உங்கள் தொழிலிலே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி முன்னேற்றம் சிறந்து விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.